தினமொரு வசனம். ஏசாயா 59வது அதிகாரம் 1வது வசனம். இதோ, இரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஜெபம், விசுவாசம், உபவாசம், காணிக்கை ஆகியவை ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்கு மிகவும் முக்கியமானவைகள். ஆனால் இவைகளை கொண்டே எல்லாவற்றையும் சாதித்து விட முடியும் என்ற எண்ணமும் நம்பிக்கையும் இவைகளை பயனற்றதாக்கிவிடும். பயணம் செய்ய ஒரு வாகனம் தேவை. ஆனால் அந்த வாகனம் ஓட வேண்டுமானால் எரிபொருள் தேவை. அதுபோலவே நம்முடைய ஜெபம், விசுவாசம், உபவாசம், காணிக்கை ஆகியவற்றை ஆசீர்வாதத்திற்கு நேராக கொண்டு செல்ல வேத வார்த்தைகளுக்கு இசைந்த ஒரு நல்ல வாழ்க்கை தேவை. தேவனுக்கு பிரியமாக வாழ்வதற்கு முக்கியத்துவம் செலுத்தாமல் ஜெபத்தையோ உபவாசத்தையோ அதிகமாக நம்பினால் அந்த நம்பிக்கை பலன் தராது. இந்நாட்களில் ஜெபம், விசுவாசம், காணிக்கை ஆகியவற்றின் மூலமாக மட்டுமே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேடும் பழக்கம் ஜனங்கள் நடுவில் பெருகி வருகின்றன. பல தேவ ஊழியர்களும் ஜெபத்தையும் உபவாசத்தையும் அதிகமாக முக்கியப்படுத்தி ஒரு நல்ல ஆவிக்கேற்ற நெறிமுறை சார்ந்த வாழ்வின் தேவையை போதிய அளவு சொல்லவில்லை. சரியான மனமாற்றம், குணங்கள் சீரடைதல், தேவனுடைய வழிகளை சார்ந்து கொள்ளுதல் போன்ற ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லாத நிலையில் நம்முடைய ஜெபங்களும் உபவாசங்களும் தேவ நன்மைகளுக்கு தகுதியாயிராது. ஏசாயா தீர்க்கனின் காலத்தில் ஜனங்கள் ஜெபித்தார்கள், உபவாசித்தார்கள். ஆனால் அவைகள் அவர்களுக்கு உதவவில்லை. ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்த விதங்களும் அவர்களின் இருதய நிலைகளும் சுபாவங்களும் செயல்பாடுகளும் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கவில்லை. எனவே அவர்களின் பாவங்களும் அக்கிரமங்களும் அவர்களுடைய ஆசீர்வாத தடைகளாக இருப்பதை ஏசாயா தீர்க்கன் ஜனங்களுக்கு தெரிவித்தான். ஆம், நாம் எவ்வளவு ஜெபிக்கின்றோம், எப்படி உபவாசிக்கின்றோம் என்பவைகளை விட நம்முடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்பதே முக்கியமானது. தேவனுக்கு பிரியமாக வாழ்தல் என்ற எரிபொருள் இன்றி நம்முடைய ஜெபங்கள் வல்லமையாக செயல்படாது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.